தேர்தலில் இனிமே வந்து ஓட்டு மிஷினில் வந்து யாரும் குற்றச்சாட்டு சுமத்தாதீங்கன்னு வெளிப்படையாக சொன்னீங்க. கண்டிப்பா இதே கேள்வி நான் கேஸ் அழகிடும் கேட்டேன். அவர் வீடு பக்கம் தான் போய் அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்லை நான் விளக்குறேன்னா உங்க டிவியில் கேட்குறேன். பாருங்க, இந்த மிஷினில் கோளாறுன்றதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மிஷின் வச்சு தான் நாங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறோம், இந்த மிஷின் வச்சு தான் நாங்கள் எலெக்ஷன் தோற்றுருக்கோம். நம்ம மொழி கேட்குறேன். மிஷினில் கோளாறுன்றது யாரும் சொல்ல, மிஷினில் குளறுபடி செஞ்சு வாக்குகள் பெற முடியாது. மிஷினில் குளறுபடி செய்யவே முடியாது. ஏன்னு சொல்கிறேன், இந்த மிஷின் வந்து நெட்வொர்க் கிடையாது. உங்கள் ஃபோனும் என் ஃபோனும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிறோம். ஒரு டெலிகாம் நெட்வொர்க்கில் இருப்போம், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் நெட்வொர்க், iOS-ஆக இருக்கும், ஆண்ட்ராய்டாக இருக்கும், அந்த மாதிரி நெட்வொர்க்கில் கனெக்டட். இந்த மிஷின் வந்து கனெக்டட் கிடையாது. ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் மிஷின்ஸ். இந்த மிஷினை குளறுபடியே பண்ண முடியாது. ஒரு மிஷினை நீ நோண்டினா கூட இன்னொரு மிஷினில் ஒன்றும் பாதிப்பு வராது. இரண்டாவது ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, வேட்பாளர் பட்டியல்ன்றது கட்சிப்படி அந்த வேட்பாளர் பட்டியல் கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க நம்பர் 1 அமுக்கினா எல்லா ஓட்டும் நம்பர் 3க்கு போயிடுது. நம்பர் 1 வந்து காங்கிரஸ் கட்சி, நம்பர் 3 வந்து பாஜக, நம்பர் 1ல் பட்டன் அமுக்கணும்னா நேராக